ஐயா சிவாய நம்ம ஐயா. இப்ப மழை பெஞ்சதுல இருந்து சிவன் நெற்றிக்கண் திறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே வதந்தியா இருக்குது ஐயா திருவண்ணாமலையில. எப்படி ஐயா நெற்றிக்கண் ஏற்கனவே சிவனை காட்டினேன். நடராஜர் ஆடினா என்ன ஆகும்? நடராஜரை வீட்டுல வச்சு யாரும் கும்பிட்டா ஆடுன்னு சொல்லுவாங்க. நான் 12 மாதம் சொல்லிட்டேன். கோம கடல்ல இருக்காங்கன்னா பூமாதேவிக்கு தாங்கல, அதனால எட்டி உதஞ்சிட்டாரு. நாட்டிய ஆடினா கூட தப்பு தான். ஆயக்கலை 64 கலை இறைவன் தான் நடத்துனது. தப்பு பண்ணா விடுவாங்களா? மழை ஜடமுடி அடமுடின்னு சொல்லி மேல போல அக்கிரமம் நடக்கும், அதனால செஞ்சாங்க. ஒருவரை கொண்டுட்டாங்க, ஒருவர் கொண்டுட்டாங்க சாமியாரோட. அந்த சாபம் விடுமா? அது அரசியல் சம்பந்தப்பட்டு சொன்னாங்க. அப்ப எதுக்கு அங்க சாமிய ஆசிரமம் வேணும்? எதுக்கு அங்க அப்படி கும்பிடணும்? ஒரு லிங்கத்தை கொண்டு போனா எடுத்தாங்க. இப்ப அவன் ஆசிரமம் சொல்லிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு ரொம்ப குட்டிச்சோர பண்றதுனால இந்த அழிவு வந்தது. அப்ப அவருக்கு கோபம் வருமா வராதா இல்லையா? ஒரு சாது சன்னியாசி கொல்லலாமா? எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க, எல்லாரும் வசதியா இருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. அன்பால இருந்தா பரவாயில்ல. அன்பே இல்லாம ஒருத்தர் சீட்டிங் பண்ணிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ்றதுனால இவ்வளவு ஆபத்து வருது. இந்த ஆபத்தை தான் கோபம் நீ சொல்லலாம். கோவல் கனல் புரியுதா உங்களுக்கு? எடைக்காட்டுதான் ஆடு மாடு மேய்ச்சி வளர்த்தவர், அவரே உள்ள இருக்கிற சாமியை தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப சித்தர் கோவம் வருமா இல்லையா? சித்தைகளாதான் எல்லாமே எல்லாரும் நாட்டை காப்பாற்ற முடியும், வேற நாள் போக முடியாது. கோபத்துலதான் இருக்காரு. இப்பயும் சொல்றேன், டிசம்பர் 26க்குள்ள பெரிய அழிவு, 31க்குள்ள அழிவு இருக்கப்பா. கடல் கொந்திக்கலாம், மேல வரலாம், நெருப்பால வரலாம், என்ன செய்யணும் சொல்லுமே, திடீர் நோய் வரலாம், எல்லாம் செய்யலாம். இப்ப உட்கார கூட முடியல. எப்படி தெரியுமா? அந்த மூத்தர நாத்தத்திலயும் இந்த சாக்கடை நாத்துல சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பூச்சி கடிக்குது. இதுலதான் உட்காந்துருக்கேன். என்னை போட்டு பழி வாங்குறான். தண்ணி சாக்கடையே கழுவ முடியாத இடத்துல ஓட்டி என்னைய வாங்கினாங்க 2 பேரும். சிம்ம தீர்த்தத்துல நிறைஞ்சு வலிக்குது எல்லாம். இப்ப அந்த மூத்திர குழியில உட்காந்துக்கிட்டு நாத்தத்துல பாருங்க, ஆளே உட்காந்துட்டு மூத்திரம் மெஞ்சுக்கிட்டு இருக்கான். அறிவே இல்ல. சோத்தை திங்கிறானா வேற என்னத்தையும் திங்கிறானே தெரியல. இந்த மாதிரி நாடாச்சுன்னா பிச்சைக்கார நாடு நோயாளி நாடா வந்துரும். நோய் இல்லாம ஆரோக்கியம் ஆகலன்னா உண்மை சொல்றேன். காலரான்னு ஒரு காலத்துல செத்தாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்ப கொரோனா ஓடி போயிட்டாங்க. இப்ப அதுக்கு மேல ஆபத்து வரப்போ இந்த ஆபத்து வராம தடுக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும். என்ன அரசியல்வாதி அதிகாரம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே காப்பாற்றலாம் முடியும். நமக்கு நாம காப்பாற்றணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கும். மீண்டும் சாதிப்போம்மா. ஆமா ஐயா, எனக்கு நான் ஃபாரஸ்ட் வனத்துறையில 2500 ஏக்கர் ஹெக்டேர் ஒரு இடத்துல கொட்டாம்பட்டின்னு ஒரு இடத்துல எல்லாரும் வந்தா தங்குற இடத்த அழிச்சாங்க. மரங்களால வெட்டி அழிக்கும்போது போராடணும். 3-4 பேரா சேர்ந்து, ஒரு ஆளா செய்ய முடியாத 3 பேர் சேர்ந்து எல்லாம் அவங்க காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதிகாரி எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? மந்திரியோட விஸ்வநாதோட அண்ணன் பரமசிவன் ரேஞ்சர் ஐயா எனக்கு அவரு, இன்னும் ரன்வில் பிரசாத், அப்புறம் வனத்துறை அதிகாரி அதாவது கலெக்டர் மோகன், சந்திரமோகன், அவங்களுடைய மனைவி கர்ணப்பிரியா, கர்ணப்பிரியா, அவங்க பெரிய அதிகாரியா இருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் சொல்லணும் இல்லையா? வேணா நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா தெரிஞ்ச வகையில எங்களுக்கு உதவி செஞ்ச ஆளு அதிகாரிகள் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சொன்னதுனால எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? ஆனா மாதிரி அதிகாரிகள் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அந்த உதவி செஞ்ச போது பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க, பசுமை சித்தரும் கொடுத்தாங்க. மரத்தை நேர்ச்சி மரங்களை வளர்த்ததுனால வெங்கடேசன் சொல்லுங்க, வெங்கடேசன்றது ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆயிட்டு, ஐயப்ப சாஸ்திரி புலிக்காப்பம் மரங்களை பாதுகாப்புன்னு அவங்க போயிட்டாங்க. சோசியல் சயின்டிஸ்ட் ஃபாரஸ்ட் அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் வெளியில அதிகாரி ஆயிட்டாங்க. இவங்கதான் எனக்கு வனத்துறையில எனக்கு பாராட்டு விழா கொடுத்து என்ஜிஓ என்ஜிஓ நான் என்ஜிஓன்னு சொல்றாங்கல்ல, தொண்டு நிறுவனம் மரம் செடி வச்சனால கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொன்னாரு, திராவிட மணி, திராவிட அடிகளார் அப்படிலாம் வச்சு கொடுத்தாங்க. அது செட் ஆகல. என்னுடைய விளையாட்டு நான் சொந்த ஊர் தஞ்சாவூர், பிறந்து வளர்ந்தது மதுரை. டிப்ளமோ டிராயிங் மாஸ்டர் படிச்சேன். 1வது 2வது படிக்கும் போது இயற்கையிலே மரம் செடி, விவசாய குடும்பம். நம்மாழ்வார் என்ன சொந்தக்காரர், அவர் ஒன்றும் செய்யல. அப்பா பேரு குப்பமுத்து, அம்மா பேரு கண்ணம்மாள், தாத்தா பேரு கந்தசாமி, பாட்டி பேரு பார்வதி அம்மாள். எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த வித்தைகள்னால, இயற்கையை பாதுகாத்த இயற்கை சுற்றுச்சூழல்னால எனக்கு பசுமை சித்திரம் கொடுத்தாங்கய்யா. எங்க போனாலும் அழுவேன். ஏன் அழுவேன் தெரியுமா? மரம் இப்படி காஞ்சி போச்சு, மரம் செஞ்சு போச்சு, மரத்தை வளர்க்கணுமே. எங்க போனாலும் விதைகளை எடுப்பேன். இந்த விதைகளை உருவாக்கினேன். கலெக்டர் இங்க அதாவது கலெக்டர் இங்க இருந்தாங்க இல்லையா, கலெக்டர் முன்னாள் கலெக்டர் கந்தசாமியும் இன்னொரு பள்ளிக்கூட அதிகாரி இருந்தாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து மரங்களை நட்டோம் ஐயா. அதுக்கு பிறகு நாங்க பசுமை சித்தர்னு போட்டு செஞ்சாங்க, கலெக்டர் வச்சு நடந்தாங்க.
ஆனா அந்த அதிகாரிகள் பேரு போட்டுக்கிட்டு வேற இதை மாத்திக்கிட்டாங்க. என்ன மாத்திக்கிட்டாங்க? வேற வேற பேர்களை மாத்திக்கிட்டாங்க. பசுமை இயக்கம் சார்ந்தா நட்டது. ஆனா காசு வாங்குறது போறது அவங்க. இது வரைக்கும் நான் எந்த 1 ரூபா காசு கூட வாங்கினது இல்லையா. பேருக்கு ஊருக்கு அலையல. அதனால பசுமை சித்தர் அதையும் வேற ஆள் பேர் மாத்தி வந்து அவங்க திருச்செந்தூர் பசுமை சித்தர் சொன்னாங்க. பசுமை இயக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லையா. இப்ப ஓம் தேசிய பசுமை இயக்கம் சொல்லி வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ஓம்ல அது இருக்கு. அத ஓம் எல்லாமே உலக நாடே செய்யணும். தேசிய இயக்கமாகணும். மரங்களை வெட்டக்கூடாது. மரங்களை கவாத்து பண்றேன்னு அடியோட வெட்டுறாங்க. மரங்களுக்கு ஆபத்து வருது. இயற்கையினால இயற்கையை சார்ந்ததுனால பச்சை கட்டியிருக்கேன். காவி கட்டி அக்கிரமம் பண்றாங்கன்னு பச்சை கட்டினா பச்சை கட்டி அக்கிரமம் பண்றாங்க. நான் என்னதான் செய்வாங்க, கருப்பு கட்டினா கிரகம் முடிச்சோம் பண்றாங்க. இப்ப ரொம்ப கொடுமை பண்றாங்க. என்னை மாதிரி மாடல் எல்லாம் பேசுறாங்க, நக்கல் பண்ணி பேசுவாங்க. என்ன அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சா இருக்கான்னு. எனக்கு பைத்தியம் இல்லை, கீத்தியம் இல்லை. உனக்கு சேர்ந்தபடி சரி, நான் ஓவிய ஆசிரியர் படிச்சேமா, சிலை செய்வேன், கோவில் வெட்டுவேன், தர்மமா செய்வேன், மரங்களை வளர்ப்பேன். இயற்கை தான் எனக்கு தெய்வம். அதனால இயற்கையை சேர்ந்ததுனால எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கா எதுவுமே இல்லையா. இந்த பையன் கால் ஊனமுற்றவர் திருச்செந்தூர்ல எனக்கு பை கொடுத்தான். இன்னொரு பை தச்சு கொடுத்தான். இந்த வேட்டி உடம்பு எனக்கு சொந்தம் இல்லையா, இயற்கைக்கு சொந்தம். என் முருகனுக்கு தான். சித்தனுக்கெல்லாம் சித்தன் பித்தனாய் முருகன் தான். அதனால முருகப்பெருமான் கொடுத்த உடம்பு, எம்பெருமான பேரு எனக்கு குலதெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். கொள்ளிடம் காவேரியில இருக்காங்க. அங்க எல்லாம் அந்த இயற்கை தான். கம்பத்தடி தான். தாத்தன் கும்பிட்டது மாட சுவாமி, ஐயனார், எல்லாமே அத்தனை சாமி கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டனால காமாட்சினால ஆண்டவன் அருளால வண்டி ஓடுத. எந்த மனுஷ உதவியில யார்ட்டையும் கை நீட்டி இது வரைக்கும் கேட்கலையா. உயிர் போனாலும் போயிட்டு போகுது. ஆனா செஞ்சது அரசு எனக்கு ஒரு உதவி தொகை கொடுத்து என்னை வெளியே எல்லா தேசத்துக்கும் போற மாதிரி இலவச பாஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட பொறாமையில இருக்காங்க. அந்த போய் பார்த்ததுல இருந்து மரத்தை வெட்டினதுதான் பாக்குறாலும் மரம் வச்சது மாதிரி யாரும் பார்த்தது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்படி மரத்தை வச்சா ஒடிச்சு போடுறாங்க, இல்ல இந்த கூண்டை எடுத்து வித்து தின்னு போடுறாங்க. பாத்தீங்களா? மரத்தை வெற்ற ஆளாதான் பாக்குறவங்க, மரம் வைக்கிற ஆளை பார்க்கல. எல்லோரும் மரம் நடுங்க, அன்பு காட்டுங்க. கண்ணீர் வடிக்கிறேன் இல்ல, இயற்கைக்காக நான் போராடி வர்றதுனால. இயற்கை சித்தரான்னு ஒருத்தர் கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன். பசுமை சித்தரா ஆமான்னு கேட்டேன். முருகான்னு சொன்னேன், ஆமான்னு சொன்னேன். எல்லோரும் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா, முருகன் மாதிரி இருந்து மரத்தை காக்கணும். மரம் தான் நமக்கு முக்கியம். ஜாதி மதம் கிடையாது. மரத்தை வளர்ப்போம், மழை நீரை சேர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஐயா ஏற்கனவே மிரட்டேன்னு நினைக்காதீங்க. கடலூர் வடலூர் ஆகுது, வடலூர் கடல் ஆகுதுன்னு ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது சாக்கடை தண்ணியை ஊத்தி அங்க சாப்பாடு சமைச்சாங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். இப்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போல எல்லாரும் சேருங்க. ஆங்காங்க வந்து மரத்தை நேசி அந்த மாதிரி ஆதியில மரமும் கல்லும் தான் கும்பிட்டாங்க. அப்புறம் ஒரு ஜாதிக்கு ஒரு கோயில் கட்டா, அப்படியெல்லாம் இல்ல. இருக்கிற கோயிலை பாதுகாங்க. ஒரு 200 கோடி தேவைன்னு சொல்லி வெளி தேசத்துக்கு இங்க இருந்து ராமர் கோயில் கட்டினாங்க. கதையே உண்மையே போய் கட்டிட்டாங்க. பல கோடி வந்துருச்சு. ஆனா இங்க இருக்க சிவன் கோயில கட்ட ஆள் இல்ல, பெருமாள் கோயில கட்ட இல்ல. சண்டை அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அந்த மாதிரி ஜாதிக்கு ஒரு கோயில் கட்டாம எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையா பண்ணி நம்ம இந்து மதத்தை வளங்க. புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது, இன்னைக்கு காலையில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இந்த எப்பயுமே நான் பாருங்க விளம்பரத்துக்காக போட்டிருக்காங்க. அண்ணாமலையார் படத்தை கொடுத்துருக்கணும். வீரான்ற படத்தை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அது அவங்க பாட்டு கொடுத்துருக்கோம், இல்லாட்டி ஒரு பக்கம் கிழிச்சிருக்கணும். அதுவும் இல்லாம இதை போட்டு குப்பையில கடந்தது எனக்கு மனசம். எப்படி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க படத்துக்காக. அதை நம்ம லேமினேஷன் பண்ணி கொடுத்து பையில வச்சா உன்னை கும்பிடுவாங்க. இப்படி போட்டா கும்பிடுவாங்களா? அது விளம்பரம். ஜி தமிழ் டிவி காரங்களே இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி செய்யலாமா? இதை ஏத்து கேட்டா ஏதாவது சிக்கல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆளு. அன்பே சிவம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு நம்மளை வந்து தமிழை வந்து உருவாக்கணும். தமிழ்நாடு அழியக்கூடாது. தமிழ்ன்ற பேர் மேல வரணும். எங்க இருக்கிறோம் பொழைக்கிறான், நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அன்பே சிவம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா. போயிட்டு வாங்க முருகா. மெய்ஞான சித்தர்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.